நான் உங்களுக்கு தேவார பாடல் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நேற்று நாங்கள் அந்த காட்சியை பற்றி பார்த்த நாங்கள் இல்லையா, ஓ. அந்த பாடல், அதற்குரிய பாடல் இந்த சிவஞான சித்தியார் உரையிலேன்னு தொகுத்து இருக்குது. அப்ப அது எடுத்துட்டோம்னா ஒரு இடத்துலயே எல்லாம் இருக்கும், பார்த்துடலாம். அது ஒரு கதை பார்ப்பேன். காட்சி பண்ணுவோம். படிக்க துவங்குவோம். பாடல்கள் இது தேவார பாடல்கள் தான். முன்னரும் படித்திருக்கிறோம். அதனால நேற்று இதுக்கு தொடர்ச்சியாக இது இந்த ஒவ்வொரு காட்சிகளை பற்றி சிவகுமாருக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்தது நேற்று பார்த்த பொழுது அந்த ஞான காட்சி என்றது என்னதை பற்றி கேட்டுனாங்க. நேற்று ஜுவர் சுவாமிகளுடைய நச்சிந்தன பாடல்ல அது ஒருக்கா திருப்பி பார்க்கிறோம். இந்த தேவார பாடல்களுக்கு ஊடாக இன்றைக்கு அப்ப எங்களுக்கு தொடர அமையும். ஏனென்றா நாங்க பார்த்தோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பார்த்தாலும் எல்லாம் தொடர்ந்து வருது. திங்கட்கிழமை சித்தாந்தம் பார்த்து, செவ்வாய்க்கிழமை உபநிடதம் பார்த்து, வியாழக்கிழமை யோகர் சுவாமிகளுடைய பாடல் பார்த்தோம். எல்லாமே தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்குது. அப்ப இன்றைக்கு தேவாரத்தையும் அதோட தொடராக எடுத்துட்டால் ஒரே தொடராக இருக்கும். இதுதான் இந்த ஆஹ் இது எங்க பார்த்தோம்னா நேற்று யோகசுவாமி என்ற பாட்டிலையும் பார்த்தது கைவல்ய உபனிஷத்துல வந்துச்சு. எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் பரமா ஆத்மனிடத்திலும் ஆத்மனிடத்தில் எல்லாவற்றையும் காண்கிறதுனாலதான் ஒரு வழிதை அடைகிறான். அந்த வழி பார்த்து நாங்கள் எல்லாம் ஓ. ஓ. அந்த வசனத்தின் விளக்கமாக நேற்று ஜோகர் சுவாமிகள் பாடல்லையும் ஒரு வரி வந்தது. அதே மாதிரி இன்றைக்கு இதை பார்ப்போம். இதுல வந்து இறைவன்ல எல்லாத்தையும் பார்க்கிறது. ஆத்மனில் இறைவனுடைய எல்லாவற்றையும் பார்க்கிற காட்சி பாருங்க. இறைவனில் எல்லாவற்றையும் பார்க்கிறது, ஆத்மனில் எல்லாவற்றையும் பார்க்கின்றது. பார்ப்போம் இந்த பாடல. தொடங்குவோம் சிவகுமார். வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும், இடியேறு கழிற்றுருவை போர்வை தோன்றும், எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும், பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும், பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே. திருப்பூவனம் என்ற தளத்துல அப்பர் சுவாமிகள் பாடினது. அவை கடைசி பாடல்ல எல்லாம் பூவனத்தம் புனிதனார்க்கு என்று வரும். இது பொருள் உலகுவாக விளங்குது. கொன்றை கண்ணி என்றது பூமாலை. அதே மாதிரி பொடியேறு திருமேனி என்றது நீங்க படிச்ச மந்திரமாதனர்ல வர்ற திருநீற்றை சொல்லுது. சிவ சிவ. இதுல ஏதாவது சொல்லணும்டா சொல்லலாம். அடுத்த பாட்டுக்கு போகும். அதுல அடுத்தது ஆகனாகி பெண்ணாய வடிவு தோன்றும், அடியவர்க்கு ஆரமுமாகி தோன்றும், ஊனாயே ஊர்திவானாகி தோன்றும், ஒன்றை வெண்புரை தோன்றும், பற்றார் தம்மே சேனாக வரையில் வில்லா வெறித்தல் தோன்றும், செத்தவர்தம் எலும்பினான் சரியச் செய்த பூணானம் அரைஞானம் போலிந்து தோன்றும், பொழில் திகழும்
பூவனத்து ஏய், நெய் புனித புனித நாற்கே. இதுவும் விளங்குதெல்லாம் வடிவாக ஊனாகி என்றது உணவு. ஊன் என்பது உணவு. ஊர் திரிபவனாக இந்த உணவை பிச்சையாக ஏற்று திரிபவனாகி தோன்றும். சேனாக வரவில்லால் எரித்தல் தோன்றும். வில்லால முப்புறங்களை எரித்தல். செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த பூணான். பூணுகின்ற ஆபரணம் அல்லது அணி என்றதுல வரும். நான் அரைஞான் அதுவும் தோன்றும் என்றதான் இதுல வருகிறது. அடுத்த பாடல். எல்லாலின் கலந்து தோன்றும் கவின்மழையோர் நால்வர்க்கு நெறிகைகளன்று சொல்லாகச் சொல்லியவாறு ஒன்றும் தோன்றும் சூழலவும் வான்மறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை உன் நடத்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார் அமர்ந்து தோன்றும் பொல்லாத பூலெலும்பு பூனாய்த் தோன்றும் பொலிர்களும் புவனத்தம் புனிதனாக்கே. கல்லாளின் கீழிருந்து நான் மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும். தட்சிணாமூர்த்தி. சூழ அரவு பான் அரவண்டது பாம்பு மான் மறி மான்கன்றும் தோன்றும். அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும். யமனை உதைத்தல் தோன்றும். ஐவகையால் நினைவார்வால் அமர்ந்து தோன்றும். அதென்ன ஐவகையால் நினைவார்கள்? சிவனை சிந்தித்து ஞானத்தில இருந்திருக்க வைக்கும். சிந்திக்கிற ஐவகையால் நினைவார்கள் என்ன போட்டிருக்குதுல? ஐவகையால் நினைவார்ன்றது பஞ்சகிருத்தியம். பஞ்சகிருத்தியத்தினால நினைவார் பால் அமர்ந்து தோன்றும். அல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும். புலால் என்பது இறைச்சியோட ஊனோட சேர்ந்து எலும்பு அவருக்கு அணிகரனாக தோன்றும். அடுத்தது ஐவகையா நினைவார்ன்றதுக்கு நான் சொல்றது பஞ்சசுத்தி செய்து பூசிக்கிறது. ஆகம வழிப்படி பஞ்சசுத்தி செய்து ஆன்ம சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று பஞ்சசுத்தி செய்து பூசிக்கிறத சொல்ல ஐவகையால் நினைவார்வால் அமர்ந்து தோன்றும். அந்த லிங்கத்திலே அமர்ந்து தோன்றுவார். அப்படி செய்யலாம். அடுத்தது படைமலிந்த மழுவாளும் மானும் தோன்றும். 12 கையுடைய பிள்ளை தோன்றும். நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும். நான்மறையின் ஒளி தோன்றும். நயனம் தோன்றும். உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும். மூரல்வன் சிரமாலையுலாவித் தோன்றும். புடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனாக்கே. மழு அந்த கோடரி அந்த வால்மான் 12 கையுடைய பிள்ளை முருகப்பெருமான். விடையோடு கொடி தோன்றும். நான்மறையின் ஒலி தோன்றும். வேத ஒலிகள் எல்லாம் தோன்றும். நயனம் அவருடைய கண். உடைமெலிந்த கோவணமும் கீழும் தோன்றும். வெண் சிரமாலை உலாவித் தோன்றும். வெண்தலை மாலை. உடைமெலிந்த பூத பொலிவு பூத்தி வருகிற பூத கணங்கள் பொலிந்து நிற்கிறது தோன்றும். அடுத்தது மயலாகும் தன்னடியார்க்கு அருளும் தோன்றும். மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும். இயல்பாக இடும் பிச்சை ஏற்றல் தோன்றும். இருங்கடல் நஞ்சுண்டிருந்த கண்டம் தோன்றும். கயல்வாய கடுங்கலூடி கங்கை நங்கை. 1000 முகத்தினொடு வானில் தோன்றும். புயல்வாயச் சடை விரித்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. இதெல்லாம் நடந்த புராண கதைகள் எல்லாம் தோன்றும். பாருங்கள். கயல் பாய, கயல் மீன்கள் பாய. கடுங்கல் உளி கங்கை நங்கை. பெருஞ்சீற்றத்தோடு பெரும் ஆரவாரத்தோடு பேரலையாக வந்த கங்கை 1000 முகத்தினோடு வானில் தோன்றும். சிவபெருமான தலையில ஒரு முகத்துல தான் இருக்கிற அடக்கிட்டார் அவர்.
அதுக்கு புயல்வாய சடை விரித்த பொற்பு தோன்றும். உடனே சும்மா புயல் மாதிரி அதை சடையை விரிச்சு விட்டாருக்கு, அங்க வந்து அதுக்கு சிக்கப்பட்டுட்டு. பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதன இருக்கே. பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நரம்புகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்கள் என்ன திருந்தியமா நிறத்த சேவடிகள் தோன்றும் ஊராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணிந்த இடர்பாவங் கெடுப்பித்தன்று பேராளி முன்னிருந்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. உலகத்தார்கள் எல்லாம் வழிபட்ட மலர்களின் நரம்புகையும் பறந்து தோன்றும் தாமரை போன்ற பாதங்கள் தோன்றும் இளங்கவேந்தனை உடலிழுத்த பாவம் கெடுத்து அருக்கு ராமருக்கு பிரமகத்து தோஷம் கெடுத்தது அது ஒன்று. பேராளி முன்னீண்ட பொற்பு தோன்றும். இது பேராளி என்றது சக்கராயுதம் கொடுத்தது, அந்த பொற்பும் தோன்றும். அடுத்தது கொஞ்சம் எழுத்த பிறப்பிக்கிறீங்களோ? ஓம் ஓம் நிச்சயம். தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் கதிர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணைய நுண்ணுடையால் பாகம் தோன்றும் வேளத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய சஞ்சடமே லோர் புனலும் பாம்பும் தூயமா மதியுடனே வெத்தல் தோன்றும் பொன்னணைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில்களோ பூவனத்தம் புனிதனோ ஆற்றே. இது விளங்குது அப்படியே. சதுர்முகனுடைய 5வது தலை அறிந்தது, உமையம்மையாளை பாகத்துல வைத்தது, யானை உரியை போர்த்தது, தென்சடை மேல புனல் என்பது கங்கை, பாம்பு தூயமா மதி சந்திரனை வைத்தது, பொன்னணைய திருமேனி பொலிந்து தோன்றும். பெருமான திருமேனி நீல திருமேனி அல்ல, இப்ப படங்கள்ல சிற்பங்கள்ல காட்டுற மாதிரி. அது பொன்னணைய திருமேனி, செந்தாமரை காடணைய மேனி என்று சொல்றது தோன்றும். அடுத்தது துறைகளிலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நரியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்றன் தோன்றும் மறுரவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியரவும் இளமறியும் வலிந்து தோன்றும் பொழுதுகளும் பூவனத்தம் நாட்கே. காலல் என்பது அவருடைய ஆணி, காலடியில இருக்கிற ஆணி, அதுவும் திருவடியும் தோன்றும். திருவதங்களை எரி செய்த சிலை என்பது வில்லு, அதுவும் தோன்றும். நெறியதனை விரித்துரைத்த நேர்மை அறம் உரைத்தது. தட்சணாமூர்த்தியாக அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி என்று வரும், அது தோன்றும். நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்றன் தோன்றும் மறுபுறவை அறுத்தருளும் வகை தோன்றும் மலைமகளும் செலமகள் கங்கையும் பொலிந்து தோன்றும் பொறி அரவு பாம்பும் இளமதியும் பொலிந்து தோன்றும் பூவனத்தம் என்று வருகிறது. அடுத்தது அருப்போட்டு முலை மடவாள் பாகந்தோன்றும் அணிகிளரும் முருமென்ன அடர்க்குங்கேளல் மறுப்போட்டு மணிவைரக் கோவை தோன்றும் மணமலிந்த நடந்தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர்வானொளி மிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்றதன் புயமும் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. 1வது வரி உமையம்மையார் பாகத்துல இருத்தல். 2வது வரி கேளல் என்பது பன்றி, பன்றி ஓட்டை தரித்தல். அடர்க்குங் கேளல் மறுப்போட்டு மணிவைர கோவை தோன்றும் மணமலிந்த நடந்தோன்றும் நடனம் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும். வைகை கரையிலே அவர் நின்றிருக்கிறார். இது மாணிக்கவாசகரும் படிக்கிறார், இவரும் படிக்கிறார். அந்த கதை தெரியாது. வைகை கரையிலே அவர் நின்றார் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. இது மாணிக்கவாசருடைய அந்த
திருகவல் பகுதியிலே ஒரு இடத்துல வரும். இங்கேயும் வருது. வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும். செக்கர் வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டு நின்றதும் புயமும். இவருடைய புயங்களை சொல்லுகிறார். செக்கர் வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி. செக்க சிவந்த அந்த வானம் இருக்குத்தானே, அந்தி வானம், அதை விட சிவந்த, அதை விட சிறந்த அப்புடைய அந்த அவருடைய புயங்கள் தோன்றும் என்று படிக்கிறார். அடுத்தது, அங்கணைந்த சண்டிக்கும் அருளி அன்று தன்முடி மேல் அலர்மாரை அளித்தல் தோன்றும். பாங்கணைந்து பணி செய்வார் கருளி அன்று பல பிறவி அறுத்தருளும் பரிசின் தோன்றும். கோங்கணைந்த கூவிளமும் மத்தம்மும் குளற்கணிந்த கொள்கையொடு கோலன் தோன்றும். பூங்கணைவே உள்ளுருவளித்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. சண்டேஸ்வரனாயருக்கு தலைமையில அந்த மாலை சூடினது தோன்றும். பாங்கணைந்து பணி செய்வதற்கு அருளி என்று பல பிறவி அழைத்தருளும் பரிசும் தோன்றும். பரவளவை அறுத்தருளும் பரிசும் தோன்றும். பூங்கணைந்த கூவிளமும் மதமத்தமும். கூவிளம் என்றது என்ன? ஒரு வகை பூ தான் ஐயா. வில்வம். வில்வம் வில்வம் வில்வத்தைத்தான் கூபுளம் என்று சொல்றது. துளபம் என்றால் துளசி. துளபம் என்றா துளசி. கூபுளம் என்றா வில்வம். வில்வம். கோன் கணைந்த கூபுளமும் மதமத்தமும் என்றா உண்மத்தப்பூ. உமத்தம்பு. மதமத்தம்மும் குளற்கு அணிந்த கொள்கையோடு, குளற்கண்டது கூந்தலுக்கு அணிந்த கொள்கையோடு கோலன் தோன்றும். பூங்கணை வேள் உருவு அளித்த பொற்பு தோன்றுவார். பூங்கணை வேள் மன்மதன். பூங்கணை பூ அணை அணை பூங்கணை என்பது பூ அம்பு. பூங்கணை வேள் வேள் உரு அளித்த உருவு அளித்த பொற்பு தோன்றும். பொண்டிகளும் பொவனத்தும் புனித இதெல்லாம் தோன்றும். சிவ சிவ. ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். வாருருவ பூன்முலை நன்மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்துகந்த வடிவம் தோன்றும். நீருருவ கடலிலங்கை அரக்கர்கோனை நெருநெறென அடத்திட்ட நிலையும் தோன்றும். போருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே. அது முதலாவது 2 வரி அருமையான வரி. ஆர் உற்றுவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளந்தோன்றும். இப்படி சிவன் என்று நிற்க தேவையில்லை. எந்த வடிவலத்திலையும் எந்த பொருளையும் எந்த மதத்தில இருந்தும் அப்படி உள்ளன்போட உருகி வழிபட்டால் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். வேறுருவ பூன்முலைனன் நங்கை தன்னை மகிழ்ந்து ஒருபால் வைத்துகந்த வடிவம் தோன்றும். அது விளங்குது. நீருருவ கடல் இலங்கை அரக்கர்கோனை நிறென அடர்த்திட்ட நிலையும் தோன்றும். ராவணனை மலைக்கு கீழே, கைலாய மலைக்கு கீழே விரலை அமர்த்தி அடர்த்திட்ட நிலை. போருருவ கூற்று உதைத்த பொற்பு தோன்றும். யமனை உதைத்தது. பொழுதுகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. இது அவருடையது. இது எல்லாவற்றிலையும் இறைவனை பார்க்கிறார். அது மட்டுமில்லை, இறைவனுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எல்லாமே தெரியுது. இறைவனுடைய தோற்றம் தெரியுது, வடிவு தெரியுது. இந்த புராண கதைகள் எல்லாம் திருப்பி அப்படியே தெரியுது. இது அந்த காட்சி. இது அடுத்த காட்சி நாங்க படிச்சது. இது எல்லாவற்றையும் இறைவனை பார்த்தவர் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கிறது. இது எல்லாவற்றிலும் உயிர் உள்ளவற்றில இறைவனை பார்க்கிறார். உயிர் உள்ளவற்றில இறைவனை பார்க்கிறதான் இது. எல்லாவற்றிலையும் 2ஆ பிரிப்பா. உயிர் உள்ளது, உயிரற்றது, சேதனம் அசேதனம். உயிர் உள்ளவற்றில பார்க்கிறார். பாருங்க இந்த பாட்டு. சிவகுமார் தொடங்கி விடுங்க. திருச்சிற்றம்பலம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது
காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதைத்தான் கைல காட்சின்னு சொல்றது. கைலாயம் போய் கைலாயத்தை தரிசிக்கிறது ஒன்று இருக்கு, அது வேற. இது இருந்த இடத்துல இருந்து கைலாயம் பார்க்கிற கைலை காட்சி. ஞான காட்சியில ஒரு பகுதிதான் கைலை காட்சி. அப்ப இது இறைவனே காட்டிய காட்சி. மாதர் புரை கண்ணியானை மலையான் மகளொடும் பாணி போதொடு நீ போதென்றால் பூக்கள் நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற திருவையாற்றுல காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். யானை வருகுது ஐயா சோடியா. நாங்கள் என்ன கல் எடுத்து அடிப்பேன் நாயை கண்டா என்ன, யானையை கண்டா வெடி போடுறது. என்ன செய்தார்? காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்த பாடல். படிங்க அடுத்தது. போலிடம் கண்ணியினானை பூந்துகிலாளொடும் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாடா வருவேன் ஆழிவலவனின் ஏத்தும் ஐயாரடைகின்ற போது கோழிப்படையோடும் கூடி குளிந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதங் கண்டறியாதன கண்டேன். சைவர்களுக்கு வேலண்டைன் டே பாடல் மாதிரி இருக்குன்னு. அடுத்தது. எரிப்பிறை கண்ணியினானை ஏந்திளையாளொடும் பாடி முறித்த விலங்கையளிட்டு முகமலர்ந்தாடா வருவேன் அரித்தழுகும் வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்தது. பிறையிளங்கண்ணியினானை பெய்வளையாளொடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிரத் தொழுவேன் அறையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சிறையிளம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதங் கண்டறியாதன கண்டேன். மது கண்ணியானை ஏந்திளையாளோடும் பாடி காடோடு நடுமலையும் கைதொழுதாட வருவே ஆடலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது புடமயிலோடும் கூடி புனைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது மயில் வீடை மயிலுடன் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்.
தன்மதி கண்ணியினானை தன்மதி கண்ணியினானை கையனல்லாளொடும் பாடி உண்மெலி சிந்தையனாயி உணரா உருகா வருவேன் அண்ணலமந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அன்றில் பறவை வண்ணப்பகன்றில் ஒன்றாடி வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன். சோடிய அன்றில் பறவை வருகிறது. அடுத்தது அடிமதி கண்ணியினானை காரிகையால் உடம்பாடி வடிவொடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டு சொல்லி வாழ்வே அடியினையார புலலான் ஐயாரழை என்ற போது இடிகுரல் என்னதோ எனமி சென்று வருவன கண்டேனவதிரு பாதம் கண்டறியாத கண்டே இடிகுரல் என்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். அது என்னது? பன்றி. பன்றி. ஏனம்ன்றது பன்றி. கேளல் என்று பார்த்தினாங்க. பன்றிக்கு பார்த்தினாங்க முதல்ல என்ன பாட்டுல கேளல் என்று பார்த்தினாங்க. கேளல் மறுப்போடு என்று பண்டி ஓடு. இது இங்க ஏனம் பாத்தீங்களா? இடிகுலர் என்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்தது ஐயா இந்த இதுல வந்து தேவாரம் டோட்டோக்கெல்லாம் ஆண்மான் தன் பிடியோடு போட்டீங்க. இது இடிகுரல் அண்ணன் ஒரு அண்ணம் அல்ல அதல்ல ஐயா. அதுக்கு வந்து போடினம் என்னன்னு சொன்னால் ஐயாத்தி அடையும் போது பெரிய மான் பெரிய ஆண்மான் தன் அடுத்த பாடலுக்கு தான் மான் வருகிறது ஐயா. ஓகே பண்றது பண்றீங்க பாருங்க பாரண்டு போட்டிருக்கு. ஓகே சரி. அடுத்த பாடல்ல தான் வரும் கருங்கலை பேடியோடாடி கலைமானது கலை படி. விரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுதான் கலைமான். கண்ணே கலைமானே என்றெல்லாம் பாடுறீர்கள். அந்த கலைமானுதான் கருங்கலை பேடியோடாடி கலந்து வருவன கண்டேன். இதெல்லாம் காண்றதுண்டா ஒரு உத்தியும் சொல்றாரு. இதெல்லாம் காண்றதுக்கு என்ன செய்யணும்டா பூவை போட்டு நீரை ஊத்தி கும்பிட வேணும். என்ன காலை கிளந்து பொறுமலர் கொய்யா வருவேன் அப்போதோட நீர் சுமந்தேத்தி அப்படி பூவன் தண்ணீரம் போட்டு அதை கும்பிட வேணும். சின்ன வேலை. இந்த பெரிய காட்சிக்கு ஒன்றும் பெருசா செய்ய தேவையில்லை. கணவர் யோசிக்கிறது பெரிய யாகம் ஜபம் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி அது அழகா சொல்றேன். என்னன்னு கேட்டா ஒரு பெரிய மாளிகையோட வீட்டுக்கு போறதுண்டா கீ என்ன மாதிரி இருக்கு. ஒரு சின்ன கீயை போட்டு தானே போறது. சின்ன கீயை போட்டு தானே போறது. மாளிகையோட வீடு போட்டு பெரிய கீ வண்டிலையா கொண்டே திறக்கிறோம் நாங்க இல்லையே. அது மாதிரி இந்த பெரிய காட்சி இந்த பெரிய அனுமதிகளாம் சின்ன கீ அஞ்சாச்சரம். சில பேர் சிரிப்பார்கள் பஞ்சாச்சரம் நான் அப்படி சுவாமிகிட்ட பஞ்சாச்சரம் அது. சில பேர் கேட்டா ஏதோ மூக்க பிடிச்சி இருந்து கொண்டு பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் படிச்சு சில 50,000 மாதிரி லெக்சர் அடிச்சாதான் போகலாம்னு யோசிக்கிறது. அப்படி எல்லாம் இல்லை. அவர் போக மாட்டார். வெட்டவ போடுவிடும். ஒரு பூவை எடுத்து போட்டு ஒரு அன்போட பாடி அதாவது கடவுளுடன் உறவாடுதலும் ஒன்றுதல். உறவாடினா ஒன்றுதல் வந்துடும்.
அந்த உறவாடுதல் அந்தந்த இதுல ஒருவர் பாட்டு படிச்சு உருகி உருகி உறவாடுறது இருக்குது. கோயில்ல தொண்டு செய்து உறவாடுறது இருக்குது. மற்றது பூசை செய்து உறவாடுறது இருக்குது. ஜெபம் செய்து உறவாடுறது இருக்குது. தியானம் செய்து உறவாடுறது இருக்குது. அப்படி ஒவ்வொரு விதமான உறவு இதுகளை படிச்சு படிச்சு அதுக்குள்ள உறவா டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அந்த உறவாடுதலை போக போக அதுல ஒன்றை கொண்டு போறது. எங்களுக்கு வேலை உறவாடுதலும் ஒன்றுதலும் தான். அதுக்கு பெரிய வேலையெல்லாம் தேவையில்லை. அந்த பூ எடுத்து தண்ணி எடுத்து போடுறதுதான் நெடுக சொல்லி கொண்டு வராரு. ஐயா இன்னொரு பாடல் ஒன்னும் சொல்லுவார் ஐயா திருநாவுக்கரசர். இதே பூ பெரும்புலர் காலை மாலை பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. விதிப்படி தூபம் தீபம் விதிப்படி என்றா விதிப்படி பூஜை செய்யணும். அது அடுத்தது விதிப்படி பூஜை செய்யவர்களுக்கு வந்துடுது. அப்பர் சுவாமிகள் பூஜை செய்தது அவற்றை பாட்டிலேயே வரும். சுந்தரமூர்த்தி நாயனார் பூஜை செய்ததும் அவற்றை பாட்டிலேயே வரும். அதுல வேற ஒவ்வொரு இடங்கள்ல அந்த சில குறிப்புகளா வந்துடுவது. அடுத்தது கண்ணியானை மைகுழலாளோடும் பாடி பற்றி கயிறறுக்கில்லேன் படியும் ஆடாவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோர் அடையார் அடைகின்ற போது நத்துணை படையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவரிருப்பாதம் கண்டறியாதன கண்டே. நத்துணை பேடியோட ஆடி நாரை வருவன கண்டேன். நாரை நாரையில செங்கால் நாரையத்தான் பிளாமிங்கம் என்று சொல்றது. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இங்க இருந்து இலங்கைக்கு போறது பார்த்துருப்பீங்க. அது பெரிய இந்த மழைக்காலங்கள்ல வயல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் வழிகிட்டு இருக்கு. அதெல்லாம் செங்கால் நாரை. அந்த நாள்ல சக்திமுத்தி புலவர் என்றவர் செங்கால் நாரையே பாடி இருக்கிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடி இருக்கிறார். நாரை அதுல வேற வேற நாரைகள் இருக்குது. அந்த நாரை பேடையோட ஆடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன். நாங்க கனடாவில பல வகையான பறவைகள் பார்க்கறது குறைவு. ஆனா இங்கத்த பறவை அங்கவே பார்க்கலாம் இலங்கையில். பற்றி காய்கிறதுக்கு இல்லைன்றது நல்ல ஒரு வசனம். பற்றி காய்கிறதுக்கா இல்லை, பற்றி கயிறு அறுக்கில்லே வருது. பாசத்தை போக்க முடியாம இருக்கு. அதான் அடுத்தது திங்கள் மதிக்கண்ணியானை தேமொழியாளொடும் பாடி எங்கருள் நல்குங்கொலந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்குள மங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிளி பிடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். முதல் கண்டது எல்லாம் சிவபெருமான். வடியேறு சூழன் தோன்றும் தோன்றும் இளமதியன் தோன்றும் தோன்றும் எல்லாம் தோன்றினது. இந்த முறை பவுன்றதெல்லாம் எல்லாத்திலையும் இந்த இதை பார்த்தோன்னே அவர் வருவார். பைங்கிளி பேடையோட ஆடி, பைங்கிளி என்றது பசுமை நிறமான பச்சை நிறமான பச்சை கிளி பேடை பெண்கிளியோட ஆடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன். அடுத்தது வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு படாததோர் அன்போர் ஐயார் அடைகின்ற போது இளமணனாகு தழுவி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்.
இளமன நாகு தழுவி ஏறு வருவன கன்று. நாகு கண்டது என்ன? பெண் பசு. ஊர் வழக்குல தெரியும். பசு இப்பத்த வழக்குல தெரியாது. அப்ப எல்லாம் ஊர்ல கண்டு போட்டா உடனே கேப்பினம். கண்டு போட என்ன கண்டு போட்டது? நாகுவோ நாம்பனோண்டு கேப்பினம். நாகுவோ நாம்பனோண்டு நாகு கண்டா பசு. இது அப்பர் சுவாமிகளுடைய தேவார பாடல். இது யோகர் சுவாமிகள், சிவயோக சுவாமிகள் படிச்சிருக்கிறார். அதையும் பார்த்து விடுவோம். என்ன சொல்றாரு? திருச்சிற்றம்பலம். நீரணிந்த திருமேனி பொழிந்து தோன்றும், நெற்றி மேல் கண் தோன்றும், மதியம் தோன்றும், ஆரணிந்த சடை தோன்றும், அம்மை தோன்றும், அரைக்கசைத்த புலியாடை அசைந்து தோன்றும், ஏரமர்ந்த எழில் தோன்றும், இசையும் தோன்றும், எடுத்த திருப்பதம் தோன்றும், மழுமான் தோன்றும், பேரளிக்கும் திருக்கரத்தின் பெருமை தோன்றும், பிரியாமல் என்னையாள் பெருமானார்க்கே. அடுத்த பாடல் இருக்கு, படிங்க சிவகுமார். கருத்திருண்ட கண்டத்தின் பெருமை தோன்றும், கதிகாட்டும் கண்ணினைகள் கலந்து தோன்றும், செருத்தவர்தம் புறமட்ட சிரிப்பு தோன்றும், தேவர் கணம் சூழ்ந்திருக்கும் சிறப்பு தோன்றும், ஒருத்தவர்தம் என்பெல்லாம் உடம்பில் தோன்றும், ஒளி தோன்றும், ஓங்கார வாசி தோன்றும், சிறுத்த விடை உமையாளோர் பாகம் தோன்றும், சிவசிவா சீவன் சிவன் என கண்டேனே. ஜீவன் ஜீவன் கைவல்ய ஓடிசத்துக்கே வந்துட்டு திருப்பி பாத்தீங்களா? அது நீயே. தத்துவம் துவம் ஏவ என்று போடுவார். தத்துவம் துவம் ஏவ என்று வரும். அது நீயே அது கண்டு வரும். அதே மாதிரி இங்க வந்து சிவசிவா சீவன் சிவன் என கண்டேனே, ஒளி தோன்றும் ஓங்கார வாசி. ஓங்காரம் தான் திருவாசி. ஓங்கார வாசி தோன்றும், சிறுத்த விடை உமையாளோர் பாகன் தோன்றும், சிவசிவா சீவன் சிவன் என. எத்தனை காட்சி ஐயா, ஞான காட்சி. எல்லாம் கண்டு கண்டு கொட்டி வச்சிருக்கிறாங்க வார்த்தையில. என்ன எங்களுக்கு இது பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில். இது பட்டினத்து சித்தர் வேற, பட்டினத்து அடிகள் வேற. பட்டினத்து சித்தர் பாடல் தான் இந்த சித்த வீடுகளில் படிக்கிற பாடல்கள். இது பட்டினத்தடிகள் பாடல் 11ஆம் திருமுறையில் இருக்கு. படிங்க 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 படிங்க, நீங்க படிங்க. மாயப்படலங்கீறி தூய ஞான நாட்டம் பெற்றேன், பெற்றபின் மெய்மையை நின் பெருந்தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், அந்நிலைய அனைத்தும் கண்டேன், என்னே நின்னை காணாமாந்தர் தம்மையும் காணா தன்மையோரே. பாடல் எல்லாம் மிக எளிய வசனத்துல இருக்கு பாருங்க. மிக எளிமையான வசனம். என்ன கண்டோன்னு எல்லாம் தெரியுது. காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், அந்நிலை அனைத்தும் கண்டேன், என்னே நின்னை காணாமாந்தர் தம்மையும் காணா தன்மை ஒரு. உன்னை காணாட்டி அவைக்கு தெரியாது, தங்களையும் தெரியாது. அழகாக படிக்கின்ற. இதுக்கு முன்னுக்கும் இருக்கு பகவத்கீதை எல்லாம் போட்டிருக்கேன்னு, அது தேவையில்லை. அது ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல நான் போடையில இதுல நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து காட்சி. காட்சியில ஆன்மாவில் பாடல வரும். இதுல சின்னதா இருக்கு. ஆனா ஐயா உங்களோட விளக்கத்தோட தான் ஐயா எங்களுக்கு இன்னும் புரியுது. இப்ப கலைன்னு எவ்வளோ காலம் படிச்சோம், கலைன்னு கலைமான்னு நீங்க சொல்லவும் தான் ஐயா. அந்த பாட்டுல இருக்கு, சினிமா பாட்டுல. ஓ கண்ணே கலைமானே கண்ணே. சிவா சிவா. இதுல எங்க அந்த வசனம் வருகுதுண்டா, முன்னுக்கு வரும். சிவா 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 சிவா. இதுதான் இந்த இது சர்வபூத இதையும் சொல்லிவிட்டா முடிஞ்சது எங்களுக்கு. ஐயா அது ஸ்கிரீன்ல வர இல்ல ஐயா. அதே இல்லையா? சாரி,
வந்துட்டுதா ஓம் ஐயா. பாருங்க. சர்வ சர்வபூதஸ்த மாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் பிரம்மபரம் யாதி நான் ஏன ஹேதுனா. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பச்சன் பிரம்மபரமம் யாதி நான்யேன ஹேதுனா. தமிழ்ல வாசிங்கோ. எல்லாவற்றிலும் அந்த பர ஆத்மனை காண்பதாலும் எல்லாவற்றையும் அந்த பர ஆத்மனை காண்பதாலும் மாத்திரமே ஒருவன் அந்த பரபிரமத்தை அடைகின்றான். வேறு வழி ஒன்றும் இல்லை. பிரம்ம பரமம் என்றது பரபிரம்மம். சர்வபூதஸ்தம் ஆத்மானாம், எல்லாவற்றிலும் ஆத்மா. பூதம் என்பது இங்க ரெண்டுக்கு வரும். பஞ்சபூதங்களான உலகத்துக்கும் வரும். பூதம் என்றது உயிர்களையும் குறிக்கும். எல்லாத்திலையும் பார்க்கிறது, ஆத்மனை பார்ப்பது. சர்வபூதானி சாத்மனி, எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களிடத்திலும் உலகத்தில் இருக்க எல்லா சிறப்புகளிலும் பரமாத்மனை காண்பது. சர்வபூதானி சாத்மனி சம்பச்சன் பிரம்ம பரமம் என்றால் பரப்பிரமத்தை அடைகின்றான். ஜாதி நா அந்யேன ஹேத்துனா, நா என்றா இல்லை, அந்யம் என்றா வேறான, ஹேது என்றா வழி. இதற்கு வேறான வழி ஒன்றும் இல்லை. அந்நியம் என்றா வேறு என்று தெரியும் தானே உங்களுக்கு. அந்நியம் என்றா வேறு என்று தெரியும். நான் என்றா இல்லை என்று தெரியும். ஹேது ஹேதுக்கள் ஆளும் எடுத்த மொழிகளின் காரணம் வழி ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இது இந்த முதல் ரெண்டு வரியும் பகவத்கீதையில இதே வரி. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி என்றது பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனத்திலையும் இருக்குது. இதே இது இங்கால வருது. எங்க சிவஞான சித்தியார் என்ன போட்டிருக்கிறோம் வாசிங்கோ. இந்நிலைதான் இல்லையே எல்லாம் ஈசனிடத்தினும் ஈசன் எல்லா இடத்தினும் நின்ற அந்நிலையை அறிந்து. இந்நிலைதான் இல்லை ஈசன் எல்லாம் ஈசனிடத்தினும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலையை அறிந்து. அவங்க அப்படித்தான் பாடி இருக்கிறாங்க. எங்களுக்கு அதுவும் இல்லையே இது என்ன பாடி என்றாலும் அடுத்தது நாங்க பாடணும். இதுவும் இல்லாட்டி பாடி பாடி என்றாலும் போய் சேர வேண்டிய வழியை 286ஆம் பாடல்ல இருக்கு. இங்க போட்டிருக்கிற அப்பர் சுவாமி என்ற திருத்தாண்டகத்துல எல்லாம் இருக்கண்டு பாடல்கள் எடுத்து போடவில்லை, நாங்கள போட்டிருக்கோம். ஆகவே இப்ப எங்களுக்கு விவகாரம் உபனிஷதம் யோகசுவாமி எல்லாமே இந்த கிழமை நல்ல சம்பூர்ணமாக ஒன்றோடொன்று பொருந்தி நல்லா அமைஞ்சிருக்கு. இதுல கேள்வி இருந்தா கேளுங்க, இலட்சணங்க. அப்ப நீங்க அந்த அசேதனத்தை பற்றி சொல்ல, எது அசேதனத்துக்குள்ள இருக்கிற சிவனை பற்றி அதுன்ற இதை பற்றி சொல்ல போறீங்கன்னு சொன்னீங்க நேற்று. அதுதான் இன்னைக்கு முடிஞ்சது. நீங்க அது உயிரோட சேதனம் தானே கண்டேனவர் எல்லாம் கண்டேன். அதுக்கு முதல் ஒன்று பார்த்தோம். அதுக்கு முதல் சிவனை எல்லா இடத்தையும் அவருடைய காட்சி வடியேறு திருசூலன் தோன்றும் தோன்றும் வளர்ச்சத வேறிடவர் என் தோன்றும் தோன்றும். அது எல்லா விதத்திலயும் ஞான காட்சி. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய இது ரெண்டு மட்டும் இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு 2 பாட்டைத்தான் எடுத்தது. நீங்கள் திருத்தாண்டகம் எடுத்து பார்த்தீங்கன்னா போற்றி திருத்தாண்டகம் இருக்கு. போற்றி திருத்தாண்டகம் எத்தனை பதிகங்கள் போற்றி திருத்தாண்டகம் சொல்லுமா? 30-32 பதிகங்கள். 30 ஐயா. 30 பதிகங்கள் போற்றி திருத்தாண்டகம் இருக்கு அப்பர் சுவாமி. இந்த போற்றி திருத்தாண்டகத்துல இது நிறைய வருது. இன்றைக்கு நான் இது ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த இந்த 2 சாம்பிள் மட்டும் பார்த்தனாங்க. அதுல போற்றி திருத்தாண்டகத்துல நிறைய வருவதில்லை. சடப்பொருள்கள் எல்லாவற்றிலையும் இறைவனை காண்றது. அடுத்த முறைக்கு நான் அதுல இன்னொன்று எடுக்கிறேன். நான் இதுல இருந்து இப்ப சடப்பொருளை காணிக்கல. இப்ப புயல்லையும் காணுவோம், சுனாமிலையும் காணுவோம். மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிகுந்து வீசுங்கால் தன்னகத்தில் 2ஆய் செந்தி தன்னுருவில் 3ஆய் தாழ்புணலில் 4ஆய் தரணிதலத் தஞ்சாகி, தரணி என்றா பூமி, எஞ்சாதஞ்ச மண் உருவை வான் பவள கொழுந்தை முத்தை வயிறொளியை வைரத்தை மாசொன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போற்றினேனே.
வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்படி எல்லா ஊராகி நின்ற உலகே போற்றி, ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி, பேராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, நீராவியான நிழலே போற்றி, நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி, காராகி நின்ற முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாடல்கள்ல நிறைய அப்படியே அப்படியே படிச்சு கொண்டு வர அந்த காட்சிக்குள்ளே அமர்ந்துடுவோம். 30 பாடல்கள் ஐயா அது. 30 இதுகள் இருக்கு. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, சத்தத்தின் ஒலியும் சத்தமா நின்ற சத்தத்தின் ஒலி என்று சொன்னார் முதல் சொன்னார். எங்க சொன்னது? ஓவாது சத்தத்தொலியே போற்றி என்றார். இங்கு சொன்னார் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீ ஆனாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாடுவார் பாடல் உவப்பாய் போற்றி, பழையாற்று பட்டீச்சுரத்தாய் போற்றி, வீடுவார் வீடருள வல்லாய் போற்றி, வேளத்து உரிவருவ போர்த்தாய் போற்றி, நாடுவார் நாடற்கு அரியாய் போற்றி, நாகம் அரைக்கசைத்த நம்பா போற்றி, ஆடுமான் ஐந்தும் முகப்பாய் போற்றி, அலைகடல வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. இதுல நாங்கள் அந்த இயற்கையை பாடுற பாடல்களை மட்டும் பார்த்தோம். நான் வேணுமெண்டா அது இருக்கா செலக்ட் பண்றேன். அவ்வளவு ஒவ்வொன்றையும். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி, பொறையுடைய பொறுமையுடைய பூமி, பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி, பூதப்படையால் புனிதா போற்றி, நிறையுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி. நிறையுடைய நெஞ்செண்டா முழுமையான பூரணமான அன்புடையவர்கள் நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அந்த நடுவுக்கு இருக்கிறது. அதுதான் சொல்றேன். நிறையுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி, நீங்காது என்னுள்ளத்திருந்தாய் போற்றி, மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி, வானோர் வணங்கப்படுவாய் போற்றி, பறையுடைய கண்டமுடையாய் போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. இதுல பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி என்றது இதை குறிக்குது. ஒவ்வொரு வரிகள் அது வருது. அதுல அதே மாதிரி ஒவ்வொரு வரிகள்ல வரும் இருந்து மாலை இழந்த மதியே போற்றி, மாலை நிறத்தில் எழுகின்ற சந்திரன், மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி என்று வருகிறது. மேலை வினைகள் அப்படி ஒவ்வொன்றிலையும் அந்த வரிகள் நிறைய வருகின்றன. பெருகி அலைக்கின்ற ஆறே போற்றி, பெருகி ஒழுகின்ற ஆறு இறைவன். கருகி பொழிந்து ஓடும் நீரே போற்றி, நாங்கள் அந்த வரிகள் ஒரு தொகுப்போம். இதுக்கு சாந்தி சொல்ற மாதிரி அந்த வரிகள் அந்த பாடல்களையும் போடலாம். ஆனா பாடலை போடுறத விட அந்த வரிகளை எடுத்து போடுறது நல்லா இருக்குமே. உலகம் முழுக்க திருத்தாண்டகத்துல அந்த வரிகளை எடுத்து போட்டு அப்பர் மற்ற தேவாரங்கள்லயும் வரும். ஆனா அப்பர் சுவாமிகள்ல ஒரு இடத்துல நிறைய வரும். அதனுடைய அப்பர் சுவாமியோட இலவா விளங்கிக்கொண்டு மண்ணிலங்கு நீர் அனல் கால் வானுமாகி மற்றவற்றின் குணமெல்லாம் ஆய் நின்றாரும். மண்ணிலங்கு நிலங்கு மண் நிலங்கு நீர் அனல் நெருப்பு கால் கால் வான் ஆகி மற்றவற்றின் குணமெல்லாம் ஆய் நின்றாரும். பன்னிலங்கு பாடலோடு ஆடலாரும், பருப்பதமும் பாசூரும் மன்னினாரும், கண்ணிலங்கு நுதலாரும், கபாலமேந்தி கடைதோறும் பலிகொள்ளும் காட்சியாரும். இப்படியெல்லாம் ஸ்ரீருத்ரா நின்றதிருத்தாண்டகம் ஐயா அப்படித்தானே முழு பாட்டும் அநேகமா எல்லாம் அதான் நீர்நில நாய் தீயாகி நீருமாய் ஸ்ரீருத்ரத்தின் அந்த முழு பாட்டு.
ம். இருநிலனாய் தீயாகி அப்படியே வருகிறது என்னது? ம். இருநிலனாய் தீயாகி ஏறுமாயி அமரனாய் எரியும் காற்றுமாயி அருநிலைய திங்களாய் ஞாயிறாயி ஆகாசமாய் எட்டமூர்த்தியாகி அது 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 நல்ல பாடல் நீங்க சொல்றது அப்படியே. இருநிலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருவும் தம்மருவும் தாமியாகி நிரலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்க்கும் சடையடிகள் நின்றவாறே. இருநிலனாய் இருநிலனாய் தீயாகி நீருமாகி 71 யமானனாய் 74 71 74 வருது. எடுக்கலாம். அது அந்த பாட்டு அப்படியே போட்டுடலாம் இதுக்கு. ஸ்ரீருத்ரம் சேக்கலாரின் சொன்ன நின்ற திருத்தாண்டகம். நின்ற திருத்தாண்டகம். இருநிலனாய் தீயாகி சாந்தினி இருநிலனாய் தீயாகி என்ற பாட்டொண்டு இருக்குது. இருநிலனாய் தீயாகி அந்த பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 10 பாட்டு அப்படியே வருது. 6ஆம் திருமுறையில 94வது பதிகமா இருக்கு. 94வது பதிகம் இருநிலனாய் தீயாகி நீருமாகி என்ற பாட்டு. தலைப்பு நின்ற திருத்தாண்டகம். அதுல ஒரு பாடலை எடுத்து காட்டிட்டு முடிப்பேன். அந்த நின்ற திருத்தாண்டகத்துல எல்லா பாடலுமே ஒரு நல்ல ஒரு திறமான பாடல். அந்த பாடல் அது மட்டுமே போதும். அதுல நல்லா இருக்கு. நன்றி அதை எடுத்து தந்ததுக்கு. சேக்கலார் வந்து சொல்லியிருக்காருங்க ஸ்ரீருத்ரத்தினுடைய இது வந்து அவனை முழுக்க அதுல வருது. சேக்கலார் பாடியிருக்காரு அந்த படத்துக்கு. பெரிய பெரிய பாடத்துல சொல்லியிருக்காரு. அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பாட்டு எடுத்து போட்டு விடுங்க பாப்போம். தெரியுதா இது? ஒருக்கா அந்த முதல் பாட்டை படிச்சு விடுங்க பாப்போம். சிவகுமார் ஐயா படிங்க. திருச்சிற்றம்பலம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி இயமானனான் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்புண் சடையடிகள் நின்றவாறே. படிங்க. மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடரா எம்மடிகள் நின்றவாறே. கல்லாகி கலராகி காணமாகி காவிரியாய் காலாராய் களியுமாகி புலாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாறே. சிவகுமார். காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி குறைக்கடலாய் குறைக்கடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீள்விசும்பாய் நீள்விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறுர்ந்த செல்வனாகி
எழுஞ்சுடரா எம்மடிகள் நின்றவாறே. விசும்பண்ட ஆகாயம் நீள் விசும்பாய் நீள் விசும்பிற்கு உச்சியாக. தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் திக்கு தெய்வங்கள் 8 திக்கு தெய்வங்களாயும் இருக்கிற தாயாகி தந்தையாய் சார்புமாகி சார்பண்ட சுற்றம் தாரகையும் தாரைகண்ட நட்சத்திரங்கள் தாரகையும் ஞாயிறந்தன் மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் என்று ரசம் இரதங்கள் நுகர்வானந்தானேயாகி நீயாகி நானாகி நேர்வையாகி நெடுஞ்சுடராய் நிவிண்டடிகள் நின்றவாறே. அப்படிங்க. அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமா ஏறூர்ந்த செல்வனாகி எழுஞ்சுடர எம்மடிகள் நின்றவாறே. மாதாபிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விஷம்புந்தானே என்னை பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார். யோசுவாவுகளும் படிப்பார். என்ன மாதாபிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விஷம்புந்தானே ஆகி கோதாவிரியாய் குமரியாகி கொல்புலித்தோள் ஆடை குலகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் புறப்பு அறக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதேயாகி அழல் வண்ண அண்ணர்தாம் நின்றவாறே. ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குழலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. நீராகி நீள் அகலந்தானே ஆகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதிர்கள் மூன்றினையும் மெய்தானாகி ஆரேனன் தன்னடைந்தார் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லகம் ஈசனார்தம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடர எம்மடிகள் நின்றவாறே. வேளாண்ட பாட்டு செலக்ஷனோட அது பரிபூர்ணமா வந்துட்டு இந்த திருத்தாண்டகம் ஸ்ரீருத்ரம் அந்த சதருத்திரியம் இந்த சதரு பாத்தீங்களா ருத்திரம் அங்க இருக்கண்டா இங்க இருக்குது என்ன அவர் அந்த ருத்திரத்தை சொன்னார். சகுன பிரம்மண்டு உஷா ருத்ரமண்டும் நாங்க படிச்ச கைவல்ய வணிகத்துல நிர்குண பிரம்மன்னு சொன்னோம். இது ரெண்டையும் சேர்த்து வந்துச்சு. நாங்கள் அது அது இந்த ருத்திரம் அந்த ருத்திரம் என்றா இது மகாருத்திரம் என்று சொல்லலாம பெரிய ருத்திரம். சிவசிவா நல்லது வேளா நல்லது நல்ல அருமையான பாடம். வான்முகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கடட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரகணப பார்வதீபதையே நரகணப பார்வதீபதையே பார்வதீபதையே நாளுடைய சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.